ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசங்களுக்கு லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டவ்வை அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சமையலை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியான லன்ச் ப்ரிப்பரேஷன் தான். ஒன்றும் இல்லை, பன்னீர் ஒரு பாக்கெட் இருந்துச்சு. சரி, அதை போட்டு அப்படியே ஒரு பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். டெய்லி குழம்பு சோறுன்னு கொண்டு போனால் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும். இடையில இந்த மாதிரி ஒரு தடவை கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு அதான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஜூலை 22 என்ன ஸ்பெஷல் டேனா, முத்துலக்ஷ்மி அம்மையார் இருக்காங்கள்ல, அவங்களுடைய நினைவு நாள் தான் இன்றைக்கி. அவங்க யாருன்னா இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரும் கூட. சரி, அப்படியே வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பன்னீர் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் இந்த பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிருவேன். இந்த பன்னீரை தனியாக தான் ஃப்ரை பண்ணுவேன். இன்றைக்கி சரி ஒரே பாட்டில் பன்னீரை தாளித்து எடுத்துகிட்டு அப்புறம் செய்யலான்னு லைட்டாக அந்த மாதிரி ஒட்டிருச்சு குக்கரில். சரி, அதனால் டேஸ்ட் ஒன்றும் மாறுபடலை, நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் போட்டு அப்படியே நான் பிரியாணிக்கு தாளித்து விட்டு அரிசியும் போட்டேன். இந்த பக்கம் மிளகா சட்னி செஞ்சுக்கலாம், மிளகா சட்னி இல்லை தக்காளி சட்னி கூட சொல்லலாம், அது செஞ்சுக்கலான்ட்டு சின்ன வெங்காயம் உரிச்சது நிறையா இருந்துச்சு. சரி, அதை போட்டு அப்படியே சட்னி பண்ணிடலான்ட்டு வதக்கி ஆற வச்சிட்டேன். ஒரு சைடில் மாவு இருந்துச்சு, தோசையே ஊற்றி கொடுத்துர்லான்னு. இப்போ தயிர் சட்னிக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க தயிர் சட்னியில். சீக்கிரம் சட்னி புளிக்காது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணியும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி அப்படியே லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட வேண்டியதான். 3 பேர்த்துக்கு இன்றைக்கி போட்டேன். அப்படியே சாப்பிட்றதுக்கும் பசங்களுக்கு தோசையை சுட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். அப்படி நான் கையோடு என்ன செஞ்சேன்னா, நானும் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டு கிச்சனே அப்படியே க்ளீன் பண்ணிடுவோம். அப்படியே உட்காந்துட்டா அப்படியே அடுத்து வரவே தோண மாட்டேங்குது. அதனால் கையோடு க்ளீன் பண்ணிடுவோன்னு எனக்கான சாப்பாடு அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. பன்னீர் பிரியாணி பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணேன். வந்தால் ஈவினிங்கும் சாப்பிட்டுக்குவாங்க. கையில் கழுவ வேண்டியதெல்லாம் கழுவிட்டு அப்படியே டிஷ்வாஷரில் போட்டு விடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.